வணக்கம் எல்லாருக்கும். நான் திருமதி மங்களா கிருஷ்ணன் பேசுகிறேன். அதாவது முதியோருடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறதா இருக்கேன். முதியோர்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை, நல்ல நிறைவடைஞ்ச வாழ்க்கை நம்மளது. அதனால நம்ம எதுவும் முதியோர் ஆகிட்டமேன்னு கவலைப்படவே படாதீங்க. நம்மளும் எல்லா பருவத்தையும் தாண்டி வந்திருக்கோம். குழந்தை பருவம், விளையாட்டு பருவம், பள்ளி பருவம், இளமை பருவம், நாம் பெற்றோரானது, பேரம்பேத்தி எடுத்தது, இதெல்லாம் ஏழு பருவம். வானவில் மாதிரி இவ்வளோ பருவத்தை நம்ம எடுத்திருக்கோம். வானவில் 7 கலர் இல்லையாப்பா, அதே மாதிரி தான் 7 விதமான பருவங்களை அடைஞ்சிருக்கோம். அதனால நம்ம ஒன்றும் யாருக்கும் பாரமாக இல்லை. குழந்தைகளுக்கு நம்ம செஞ்சோம், நம்ம பேரம்பேத்திகளுக்கு செஞ்சோம், அதே மாதிரி நமக்கு இப்போது நம்முடைய குழந்தைகளும் பேரம்பேத்திகளும் செய்கிறது. அதனால நமக்கு செஞ்சோமே, அவள் செய்யாமல் போவாளோ அப்படின்னு பயப்படாதீங்க. எல்லாரும் செய்வா, அவள் கடமை அவள் நிறைவேற்றுவா. இப்போ தான் நம்ம இளமை திரும்பாது, முதுமை கண்டிப்பாக மேலே நம்ம குழந்தை பருவத்துக்கு போவோம். எப்படின்னு கேட்டால், முதுமை பருவத்தினால பல்லு போய் சொல்லு போய் தலையெல்லாம் இதுவாக போய் நானே இப்போ இருக்கேன் பாருங்க. அதே மாதிரி இப்போ நான் எவ்வளோ சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். என் பேரம்பேத்திகள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இதை எடுத்து நான் எவ்வளோ சந்தோஷமாக இப்படி பேசுகிறேன். அதே மாதிரி சந்தோஷத்துக்கு ஒரு வயசு கிடையாது. நல்ல சந்தோஷமாக மேலே இருங்கோ. எல்லோரும் தீர்காயுசாக தீர்க்க சுமங்கலியாக குழந்தை குட்டிகளோடு எல்லோரும் சௌக்கியம், பேரம்பேத்திகளோடு சௌக்கியமாக இருக்கணும். எல்லோரும் வேண்டிக்கிறேன். எல்லா குழந்தையும் நல்லா படிக்க வைங்கோ. அதுதான் நம்ம இது செய்ய வேண்டிய கடமை. எல்லோரும் ஓட்டு போட்டிங்களா? கத்திரி வெயில் வருது, ஜாக்கிரதையாக இருங்கோ. பாட்டிப்பார்கள், தாத்தாமார்கள், பேரம்பேத்திகள் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்கோ. பத்திரமா சூரிய பகவானுக்கு நம்ம இது பண்ணுறோம். நன்றி சொல்லுவோம். அவ்வளோதான்.